நீட் தேர்வில் பெருமளவில் முறைகேடு நடைபெறவில்லை என மத்திய அரசு கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். பிரமாண பத்திரம் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீட் தேர்வில் பெருமளவில் முறைகேடு நடைபெறவில்லை என மத்திய அரசு கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல். பிரமாண பத்திரம் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீட் தேர்வில் நடைபெற்ற ஆள் மாறாட்ட மோசடி குறித்து அனைத்து ஆவணங்களையும் ஜூலை 15ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு. பாட்னா நீட் தேர்வு மையத்திலிருந்து வினாத்தாள் மாயமாகவில்லை, எந்த பூட்டும் உடைக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை அளித்த பதிலின் புதிய தகவல்கள். விக்கிரவாண்டியில் வரும் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு பலத்த பாதுகாப்பு. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தர்மபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். (2026) சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். காங்கிரஸ் மாநில தலைவர் உட்பட அனைவர் மீதும் சேற்றை வாரி இறைப்பதை தான் அண்ணாமலை செய்து வருகிறார். அவருக்கு எந்தவித அரசியல் நாகரீகமும் தெரியாது எனவும் கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நாளை முக்கிய உத்தரவை பிறப்பிக்கிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்து 9 மணி நேரமாக நடைபெற்ற முற்றுகை போராட்டம் முடிவுக்கு வந்தது. வரும் ஜூலை 15ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு ஏற்பட்டு போராட்டம் வாபஸ். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. அணைகளின் நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் நெருங்கிய உறவினரான கவின்ராஜுவிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சொத்து மோசடி வழக்கில் தலைமறைவாகியுள்ள நிலையில் தொடரும் நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் காவலில் விசாரிக்க செம்பியம் போலீசார் முடிவு. எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று காலை ஆஜர். உளுந்தூர்பேட்டை அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் சாலை மறியல். காலி குடங்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.
புதுக்கோட்டை மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் மீனவர்கள் அதிருப்தி. பூம்புகார் துறைமுகத்தில் 20 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகள் பறிமுதல். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி வலையை பயன்படுத்துவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. சேலம் கருமதுரை அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சிய கும்பல். சாராய ஊழல்களை அழித்து பாத்திரங்களை அடித்து நொறுக்கிய தனிப்படை போலீசார். தாம்பரம் நாகர்கோவில் ரயிலில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் வாக்குவாதம். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அபாய சங்கிலி இழுத்து ரயில் நிறுத்தம். சங்கரன் கோவில் சங்கரநாராயண கோவில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அதிகாலையில் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். உலகிற்கு இந்தியா கொடுத்தது புத்தரை தான், யுத்தத்தை அல்ல. வியன்னாவில் ஆஸ்திரியவால் இந்தியர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலகின் பொருளாதார நாடுகளில் முதல் 3 இடங்களுக்குள் இந்தியாவை கொண்டு வருவோம். 2047 வளர்ச்சியடைந்த தேசமாக இந்தியா மாறியிருக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ரஷ்யா ஆஸ்திரிய நாடுகளுக்கு சென்ற பிரதமர் மோடி டெல்லி விமானம் நிலையம் வந்தடைந்தார். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு ஆஸ்திரிய அதிபருடன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்று நாடு திரும்பினார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 84ஆக உயர்வு. தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு படகுகள் மூலம் சென்று மீட்புப் படையினர் உதவி. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை வெள்ளம் மின்னல் தாக்கியதில் 19 பேர் உயிரிழப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. உக்ரைனுக்கு F-16 ஜெட் விமானங்களை அனுப்ப தொடங்கிய நேட்டோ கூட்டமைப்பு அடுத்த ஆண்டுக்குள் $43 பில்லியன் மதிப்பிலான உதவிகளை வழங்குவதாகவும் உறுதி. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. சர்வதேச T20 வரலாற்றில் 150 போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் அணி என்ற பெருமையை பெற்றது இந்தியா. TNPS கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. திருப்பூரை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறினார் செர்பியாவின் ஜோகோவிச். காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் மினாரை வீழ்த்தி அசத்தல். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதி சுற்றில் இங்கிலாந்து அபார வெற்றி. நெதர்லாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது.
எந்திரன் படத்தில் பாட மைக்கேல் ஜாக்சனை ஒப்பந்தம் செய்திருந்த நேரத்தில் அவர் திடீரென உயிரிழந்தார். ஆஸ்கார் வென்றபோது அழைத்து பாராட்டிய மைக்கேல் ஜாக்சன் நினைவலைகளை பகிர்ந்தார் AR ரஹ்மான்.